சண்டே குக்கிங் வ்ளாக் பார்த்துடலாமா? சண்டே என்ன சமையலாக இருக்கும்? வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? ஓகே, காலையில் மார்னிங் என்ன பண்ணேன்னா கார்னை வச்சுட்டேன். ஈவினிங் கிரேவிங்ஸ் இல்லை மார்னிங் கிரேவிங்ஸ் இருக்கையில் கார்ன் சாப்பிட்டுக்குவாங்க. அப்புறம் காலையில் நல்லா கேரளா புட்டு ரொம்ப சாஃப்டாக, பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, பஞ்சு போல் இருந்தது. அரிசி புட்டு, அதுக்கு தொட்டுக்க வந்து கடலைக்கறி, ஒயிட் சைனா போட்டு பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருந்தோம். தேங்காய் பாறை ஒரே மீன், பெரிய மீன் வாங்கிட்டு வந்திருந்தோம். அது தலையும் வாலும் மட்டும் குழம்பு வைக்கிறதுக்கு அது க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் வந்து வறுவலுக்கு ஒரு 8 பீஸ் இருந்தது. அதை வந்து அப்படியே மேரினேட் பண்ணி கழுவி மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. முக்கால்வாசி வீட்டில் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. நான் எங்கள் வீட்டில் ஃபேஸ் பண்ணுறேன். ஏதாவது நான்வெஜ் எடுத்துகிட்டு வாங்கினா காலையில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தா முடிச்சிரு வேலையை அப்படின்னு செய்ய மாட்டாங்க. கரெக்டாக 12 இல்லை 1 எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அதை க்ளீனிங் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடும். அதனால் இன்றைக்கி நான் சிம்பிளாக மீன் குழம்பு வச்சுருக்கேன். என்னென்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீடியோவில் பார்த்தாலே தெரியும். எல்லாமே அப்படி அப்படியே போட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி மட்டும் அரைச்சி ஊற்றி, புளியும் ஊற்றி அப்படியே கொதிக்க விட வேண்டியதான். அவ்வளோதான், கரைச்சிட்டு கொதிக்க விட வேண்டியதான். ரொம்ப ஈஸி, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். திருநெல்வேலி சைடெலாம் இப்படி தான் பண்ணுவாங்க. மஞ்சத்தூள், அப்புறம் வந்து உப்பு, வெந்தயத்தூள் போட்டு கொதிக்க விட்டால் முடிஞ்சது. லேட் ஆகுதுல்ல, சண்டே லஞ்ச் லேட் ஆகுதுல்ல. ஆனால் நம்ம சீக்கிரம் எழுந்திரிச்சிருவோம்ல, நம்மளோட வேலை எப்பயுமே இருந்துகிட்டே தானே இருக்கும். அதனால் அந்த பசி தாங்க முடியாமல் ஒரு இஞ்சி ஏலக்காய் போட்டு சூப்பரான ஒரு டீ குடித்தாச்சு இன்பிட்வீனு. இந்த சைடு குழம்பு கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த மீன் துண்டை போட்டு ஒரு 5 நிமிஷங்க போட்டு இறக்கிட்டா சூப்பராக ரெடி. சாதமும் வச்சாச்சு. இது வந்து இந்த குழம்பு பார்த்திங்கன்னா தண்ணியாகவும் இருக்காது, கெட்டியாகவும் இருக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஈஸியாகவும் வச்சிடலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி மட்டும் போட்டு அரைச்சிட்டு மிளகாத்தூளும், குழம்பு மிளகாத்தூளும் அதிலேயே போட்டு அரைச்சிடணும். இதில் சும்மா கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு மட்டும் அப்படியே சும்மா அப்படியே போட்டுட்டு இந்த அரைச்சி ஊற்றுறதையும் போட்டு வெந்தயத்தூள் இதெல்லாம் போட்டு வைக்க வேண்டியதுதான். ஈஸி. நல்லெண்ணெய் விடணும். ஆக்சுவலாக நல்லெண்ணையும் அப்படியே பச்சையாகவே விட வேண்டியதுதான். முடிஞ்சிச்சு. அப்புறம் ஈவினிங் வந்து ஒரு காஃபி குடித்தோம். அது வீடியோ என்னால் எடுக்க முடியல. நைட்டுக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரையும் அந்த சிக்கன் குழம்பு இருந்ததில்ல, அதனால் அது தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு. என் பொண்ணு மட்டும் எனக்கு வந்து நெய் சாதமும் ஃபிஷ் ஃப்ரையும் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு அப்படின்னா, அதனால் அவளுக்கு மட்டும் கொஞ்சோண்டு நெய் சாதம் பண்ணேன். தேங்காய் பால் போட்டு நெய் சாதம். தேங்காய் பாறை அந்த மீன் வாங்கி பாருங்களேன், வஞ்சிர அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நான் வந்து எப்போயுமே உக்கடம் ஹோல்சேல் மார்க்கெட்டில் தான் வாங்குவேன். ஏன்னா அந்த இடத்துல போனீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இங்கே பக்கத்தில் எங்கேயாவது வாங்கினீங்கன்னா அதே டபுள் த அமௌண்ட் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஷியாக இருக்குன்னு. இன்றைக்கி புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாமா? இனிமேல் யார் யாருக்கெல்லாம் ஸ்பெஷல் டே இருக்கோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அவங்களுக்கு விஷ் பண்ணுறேன். இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறேன் எல்லாருக்கும். ஹாப்பி பர்த்டே.